अस्सलामु अलैकुम व रहमतुल्लाहि व बरकातुहु। अल्हम्दुलिल्लाह अल्हम्दुलिल्लाहिल वहदा। अस्सलातु वस्सलामु अला मन ला नबिय्य बअद अम्मा बाद। या अय्युहन्नासु तक़ू रब्बकुमुल्लज़ी खलक़कुम मिन नफ्सिन वाहिदा व खलक़ मिन्हा ज़ौजहा व बस्स मिन्हुमा रिजालन कसीरन व निसाअ वत्तकुल्लाहल्लज़ी तसाअलून बिही वल अर्हाम இன்னல்லாஹ கான அலைக்கும் ரகீபா. மனிதன் இந்த உலகில் வாழ பிறந்தவன். இவ்வுலக வாழ்க்கையின் மூலமாக மறுமைக்கு தயாராக கூடியவனாக இருக்கின்றான். இவ்வுலகில் மனிதன் தன் வாழ்க்கையை எப்படி வேண்டுமானாலும் வாழலாம் என்றல்லாமல் மனித வாழ்க்கை வரையறுக்கப்பட்டதாகவும் வரம்புகளுக்கு உட்பட்டதாகவும் இருக்கிறது. இதைதான் அல்லாஹ் தன் திருமறையில் கூறுகின்றான், லா துஃப்சிது ஃபில் அர்லி, பூமியிலே குழப்பத்தை ஏற்படுத்தாதீர்கள், வலா தஅதது இன்னல்லாஹ லா யுஹிப்புல் முஅ்ததீன், வரம்பு மீறாதீர்கள், நிச்சயமாக அல்லாஹ் வரம்பு மீறுபவரை நேசிப்பதில்லை என்று அல்லாஹ் எச்சரித்தும் கூறியுள்ளான். அவற்றை உணர்ந்து கொண்டே மனித இனம் சில நேரம் வரம்பு மீறும் பொழுதுதான் அல்லாஹ் இயற்கை நிகழ்வுகளின் மூலமாக மனித இனத்தை எச்சரித்து படிப்பினை கற்பிக்கக்கூடியவனாகவும் இருக்கின்றான். சமீபமாக நாம் எல்லாம் பார்ப்பது, ஜனவரி 7ஆம் தேதி அமெரிக்காவில் உள்ள கலிஃபோர்னியா மாகாணத்தில் ஒரு மிகப்பெரிய அளவில் என்ன செய்து காட்டுத்தீ ஏற்படக்கூடியதாக இருக்கிறது. இந்த காட்டுத்தீ அதுவும் லாஸ் ஏஞ்சலிஸில் உள்ள பசிபிக் பாலிஸ்ரேஸ் என்ற பகுதியில் இருந்து தான் இந்த காட்டுத்தீ தொடங்கக்கூடியதாக இருக்கிறது. இதுவும் இந்த ஒரு பகுதியை மட்டுமான்னு பார்த்தா அது அல்லாமல் ஏடன், கென்னத், ஹேட்ஸ், லிடியா போன்ற பல சுற்றியுள்ள ஒரு 5-6 பகுதிகளிலும் இந்த காட்டுத்தீ பரவலாக பரவ ஆரம்பிக்கிறது. இது லாஸ் ஏஞ்சலிஸில் மட்டும் 23,000 ஏக்கர் அளவிற்கு இந்த தீ பரவ ஆரம்பிக்கிறது. இதுவும் குறைந்த ஒரு மணி நேரங்களிலேயே இவ்வளவு மிகப்பெரிய ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தக்கூடியதாக இந்த காட்டுத்தீ இருக்கிறது. அதுவும் சில தனியார் வானிலை நிறுவனங்கள் அறிவிக்குது, இந்த காட்டுத்தீயின் காரணமாக 1.29 லட்சம் கோடி வரை இந்த காட்டுத்தீயினால் இழப்பு ஏற்படலாம் அப்படின்னு வானிலை நிறுவனங்கள் அறிக்கை விடக்கூடியதாக இருக்கிறது. நாமும் சில சமூக வலைத்தளங்களில் பார்த்திருக்கலாம். இந்த தீயினுடைய அகோரத்தையும் இந்த தீயினுடைய கொடூரத்தையும் மிக பெரிய அளவில் நாம் என்ன செய்திருக்கலாம், பார்த்திருக்கலாம். அந்த தீயினால் எத்தனையோ மக்கள் தன்னுடைய இருப்பிடங்களை இழந்து மிக பெரிய வீடுகளை கட்டியிருப்பார்கள், பில்டிங்கள் கட்டப்பட்டிருக்கும், அதையெல்லாம் கருக்கி அதுவும் சாம்பலாக ஆக்கக்கூடியதாக இந்த காட்டுத்தீ அமைந்திருக்கிறது. இதன் மூலமாக மக்கள் தன்னுடைய இருப்பிடங்களை எல்லாம் விட்டுவிட்டு தன்னுடைய உயிரை காப்பாற்றி கொள்வதற்காக தப்பித்து ஓடக்கூடிய ஒரு நிலையையும் நாம் பார்த்து கொண்டிருந்தோம். அப்படித்தானே? இந்த நிலையில்தான் ஆயிரக்கணக்கான அதாவது உயிரினங்களும் இதில் இறந்திருக்குது. அதாவது நம்ம வலைத்தளங்களை பார்த்துருக்கலாம், ஒரு மான் கூட்டமே என்ன செய்யுது, ஓடி அந்த தப்பிக்க முயலுது. ஆனாலும் அந்த கூட்டம் தப்பிக்க இடம் இல்லாததுனால அதிலேயே கருகக்கூடிய ஒரு இதையும் நம்ம பார்த்துருப்போம். கார்களாக இருக்கட்டும், வாகனங்களில் இருந்து தப்பிக்க வேகமாக ஓடுறாங்க. ஆனாலும் அந்த காரில் கூட என்ன செய்யுது, அந்த தீயினுடைய தீப்பொறிகள் வரக்கூடியதாகவும் சில இடங்களில் நிறுத்தி வைக்கப்பட்ட கார்களில் காட்டுத்தீ ஏற்பட்டு அது உருகி வடியக்கூடியதாகவும் அவ்வளவு கொடூரமாக அவ்வளவு வீரியம் வாய்ந்ததாக அந்த காட்டுத்தீ அமைந்திருக்கதா பார்க்குறோம். அப்படிதானே? அப்படி இருக்கும் பொழுது இந்த தீயினுடைய இடத்துல, இந்த காட்டுத்தீ ஏற்பட்ட ஒரு இடத்துல நாம் இருந்திருந்தா நம்மளோட நிலை எப்படி இருக்கும் அப்படிங்கிறத எண்ணி பார்க்கறதுக்கு கூட நம்மளுடைய உள்ள என்ன செய்யுது, மிகவும் அஞ்சக்கூடியதாகவும் பயப்படக்கூடியதாகவும் இருக்கிறது. அப்படி இருக்கும் பொழுது இந்த தீயின்ல எவ்வளவோ அவங்க அணைக்கிறதுக்கு முற்படுறாங்க, தண்ணீரால் அணைக்கிறாங்க, கெமிக்கல் பொடியெல்லாம் தூவி என்ன செய்கிறாங்க, அதனுடைய வீரியத்தையும் அதனுடைய தாக்கத்தையும் குறைக்க எவ்வளவோ முற்பட்டாலும் என்ன செய்ய முடியலை. அதனுடைய இதை இன்ன வரைக்கும் அந்த தீயை முழுமையாக அவங்க கட்டுப்படுத்திட்டாங்களான்னு சொல்லப்போனால் கிடையாது. அப்படி இருக்கும் பொழுது இந்த மிகப்பெரிய தீயின்னு நம்ம எல்லாரும் பேசக்கூடியவளாக இருக்கும். ஆனால் அப்படிப்பட்ட இந்த அமெரிக்காவில் உள்ள கலிஃபோர்னியா மாகாணத்தில் ஏற்பட்ட இந்த காட்டுத்தீ என்பது மிகவும் பயங்கரமான தீதான். என்றாலும் நரக நெருப்பினோடு இதை ஒப்பிட்டு பார்த்தால் இது அந்த நரக நெருப்பிற்கு ஒரு பங்குதான் என்றால் நரக நெருப்பு என்பது எவ்வளவு மிகவும் பயங்கரமானது என்று நாம் சிந்தித்து பார்க்கக்கூடியவர்களாக இருக்க வேண்டும். நரக நெருப்பு என்பது எப்படி இருக்கும்?
முன்னாலும் சரி பின்னாலும் சரி, வலது பக்கமும் நெருப்பு இடது பக்கமும் நெருப்பு, சுற்றிலும் நெருப்பு சூழ்ந்ததாக இருக்கக்கூடிய ஒரு உலகம்தான் நரகமாகும். நரகம் என்பது அப்படி இவ்வளவு கொடூரமாக நரகம் இருந்தால் அந்த நரகத்தில் வீசப்படும் ஒரு மனிதன் எவ்வளவு அகோரமாக மாற்றப்படுவான் தெரியுமா? அதுவும் நரகவாசியை அல்லாஹ் எப்படி மாற்றுவான் தெரியுமா? அல்லாஹ் கூறுகிறான், மா பைன மன் கிபையில் காஃபிரி மஷீரத்து சலாசதி ஐயாமின் லிராகிபில் மஸ்ரி. நரகில் வீசப்படும் மனிதனுடைய தோல் புஜம் இருக்கிறது அல்லவா, ஒரு மனிதன் வேகமாக குதிரையில் ஓடி எவ்வளவு தூரம், அதாவது 3 நாட்களில் எவ்வளவு தூரம் வேகமாக ஓடுவானோ அவ்வளவு தூரம்தான் நரகவாசியினுடைய தோல் புஜம். இன்னும் அந்த நரகவாசியுடைய ஒரு பல் என்பது எப்படிப்பட்டது தெரியுமா? உஹது மலையை விட பெரியதாக இருக்குமாம். அப்பொழுது ஒரு பல் என்பதே உஹது மலையை விட பெரியதாக இருந்தால் அந்த நரகவாசியுடைய உடலமைப்பு எவ்வளவு பெரியதாக இருக்க வேண்டும். அதே போல் அல்லாஹ் கூறுகிறான், வா இன்ன மஜ்லிசுஹு மின் ஜஹன்னம கமா பைன மக்கத வல் மதீனா. அவனுடைய பின்புறம், அதாவது அவன் அமரக்கூடிய இடம் இருக்கிறதுல, அவன் அமரக்கூடிய அந்த பின்புறம் மக்காவிற்கும் மதினாவிற்கும் இடையே உள்ள தூரத்தை போன்று இருக்குமாம். அப்போ இவ்வளவு ஒரு பெரிய உடலையும் இவ்வளவு ஒரு விகோரமான தோற்றத்தையும் நரகில் போட்ட உடனேயே அது பொசுக்கிவிடும் என்றால் அந்த நரகத்தின் நெருப்பு எவ்வளவு கொடூரமாக இருக்கக்கூடியதாக இருக்க வேண்டும். அதே போல் அல்லாஹ் கூறுகின்றான், குல்லுமா நதீஜது ஜுலூதுஹும் பத்தல்நாஹும் ஜுலூதன் கைரஹா. அவன் நரகத்தில் போட்டப்பட்டான்ல, அப்போ அவனுடைய ஒவ்வொரு தோலும் அழிக்கப்படுமாம். அழிக்கப்பட்ட பிறகு அல்லாஹ் வேறு தோள்களை என்ன செய்வான், அவனுக்கு மாற்றிக்கொண்டே இருப்பான். எதற்காக தெரியுமா? லீ யதூகுல் அதாப். அவன் அந்த வேதனையின் சுவையை சுவைப்பதற்காக அல்லாஹ் என்ன செய்வானா, நெருப்பு படிந்த அந்த தோள்களை என்ன செய்வான், கருகி போன தோள்களை திருப்பி மாற்றி மாற்றி அவன் அந்த வேதனை படுத்தி கொண்டே இருப்பானாம். அதே போல் அல்லாஹ் நரகவாதிகளுக்கு உணவையும் வைத்திருப்பான். இன்னும் அந்த நரகவாதியுடைய உணவு எப்படி இருக்கும் தெரியுமா? நரகில் போடப்பட்ட உடனேயே அல்லாஹ் அவருக்கு கொடுக்கக்கூடிய மிகப்பெரிய வேதனை எது என்று தெரியுமா? அது பசியாகும். அந்த நரகவாசி அழைப்பான், யா மாலிக், யா மாலிக், நீ உணவை கொடு, பசிக்கிறது உணவை கொடு, பசிக்கிறது உணவை கொடு என்று பல ஆண்டுகளாக அந்த நரகவாதி கத்திக்கொண்டிருப்பான். ஆனாலும் அவனுக்கு கொடுக்கப்படக்கூடிய இறுதியான உணவு என்ன தெரியுமா? இன்னல் சஜரத்தல் ஜக்கூம் தொஆமுல் அசீம் கல் முஹுலில் யாலி ஃபில் புத்தூன் க அலில் ஹமீம். ஜக்கூன் அதாவது நரகத்தில் இருக்கக்கூடிய ஒரு மரம். அந்த மரம் என்பது அதனுடைய கிளைகள் ஷைத்தானின் தலைகளை போன்று இருக்குமாம். அப்படிப்பட்ட அந்த மரம்தான் அவனுக்கு என்ன செய்யும், உணவாக எடுத்து வரப்படும். யாருக்கு அந்த மரம் உணவாக எடுத்துப்படும் தெரியுமா? பாவிகளுக்கும் குற்றவாளிகளுக்கும். இதனை சாப்பிட்ட உடனேயே அவர்களுடைய குடல்களும் வயிறுகளும் அந்த அதனுடைய வீரியத்தினால அவனுடைய குடல்களும் உயிர்களும் வெந்து அதில் அது கிழிந்து தொங்கக்கூடியதாக இருக்குமாம். இன்னும் அல்லாஹ் கூறுகிறான், லைஸலஹும் தொஆமுன் இல்லா மின் தொரி. நரகத்தில் விளையும் ஒரு வகையான முள்செலியும் அவனுக்கு என்ன செய்யுமா, உணவாக கொடுக்கப்படுமா. அது அவனுக்கு கொடுக்கப்படும் போது